Hello students, welcome back to our channel மாணக்கராசிரே. இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard accountancy public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அரசு பொதுத் தேர்வுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चन நல்லா பார்த்திருப்பாங்க. சோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்கு. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சம்முக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தியரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் சில டைம்ஸ் தியரியாக கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் வந்து 90 போட்டு 90 வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரும். ரிமைனிங் ஒரு 5 மட்டும் தான் எப்பவுமே இன்சைடாக இருந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதுவும் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தியரி இருக்குல்ல, அதில் இருந்தால் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காத ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் தியரி பார்க்கலாம். 714 கணக்கியல் வரையறுக்கும் டிஃபைன் அக்கௌண்டிங், இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகள், கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம், இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே பாருங்கள் தியரியாக கேட்டிருக்காங்க. பயன் தரும் சொத்துக்கள் என்றால் என்ன, வாட் ஆர் த வெஸ்டிங் இன் அசட்ஸ், மதிப்பீட்டு குறிமுறை என்றால் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சம்மு வந்து கேட்டிருக்காங்க, சம்மு வந்து பார்த்துருப்போங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆண்டு தொகை காரணி கணக்கிட பயன்படுத்தப்படும் சூத்திரம் யாது. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கம்பல்சரி, கணக்கீடு பராமரிப்பிற்கும் கணக்கியல் பராமரிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங், எனி 3 பாயிண்ட் அதெல்லாம் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி 3 ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 3 மார்க்கு தேய்மானம் நீக்க வேண்டியதன் நோக்கங்கள் யாவை, இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம் எல்லாத்தையும் வந்து நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாரக்கடன் என்றால்னா அதற்கான சரிக்கட்டு பதிவுகளை எழுதுக, இது ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சம்மு தான். சம் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மை தவிர்த்து சில டைம் தியரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதி படிச்சுட்டு போங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் பேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. கணினிமயமாக்க கணக்கியல் முறையின் குறைபாடுகள் ஏவேனும் 5 குறிப்பீடு ரொம்ப முக்கியம். மென்ஷன் எனி 5 லிமிடேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தியரி ரொம்ப ரொம்ப முக்கியம். தியரி வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 11th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூட சம்மு தியரி எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து 11th அக்கௌண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.